டேய் ஏன்டா ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? இங்க என்னடா கலடா பண்ணிட்டு இருக்க? முதல்ல கல்ல கீழ போடு. மாமா இல்ல மாமா, அவளை கொல்லாம விட டேய், 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 மாட்டேன். மாட்டேன். சொல்றதை கேட்க மாட்டியா? மாயா என்ன நடந்துச்சு? இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்? பெயிட் கில்லரை வர வச்சு புவனா பெரியம்மாவை கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கா. அவன் எதிர் பில்டிங்ல இருந்து பெரியம்மாவை குறி வச்சு கொல்ல பார்த்தான். அவனை கதிர எதிர்ச்சியா பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணான். நான் இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டுக்கிட்டு அங்க போனேன். இன்ஸ்பெக்டர் அவனை ஷூட் பண்ணி கொல்லலனா அவன் பெரியம்மாவை கொன்னு இருப்பான். அவளை ஏவி விட்டதே இவதான். இவளை கொல்லாம விட மாட்டேன். நிறுத்துடா. இல்ல மாமா, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவளை கையாலே கொல்லணும். நிறுத்தன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, நீ என்னடா சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க? அந்த ஆளை இவதான் ஏற்பாடு பண்ணிருக்கான்னு உனக்கு தெரியுமா? மாமா, அத்தைக்கு வேற யார் மாமா எதிரி இருக்கா? நிச்சயமா இவதான் மாமா ஏற்பாடு பண்ணிருக்கான். அவளை கொல்லாம விட ஏய் கதிர், நிறுத்துடா. என்ன ரொம்ப தான் எகிரிக்கிட்டு இருக்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? நான் ஜானகியை கொல்ல ஆளை ஏற்பாடு பண்ணனா? எனக்கு இவளை பார்த்து ஒரு பயமும் கிடையாது, பொறாமையும் கிடையாது. உன் மாமாவுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல. இவர் தப்பா தீர்ப்பு சொன்னதுனால தானே அவரோட தம்பி பிள்ளைய கடத்தினாங்க. இவருக்கு நான் மட்டும்தான் எதிரியா? இந்த ஊர் உலகத்துல வேற யாருமே எதிரி இல்லையா? பார்க்கலாம். ஏய், இந்த ஏற்பாடெல்லாம் நீதான் பண்ணேன்னு எனக்கு தெரியும்டி. ஏய், போடி போடின்னு பேசின பல்ல பேத்துருவேன். என்ன தைரியம் இருந்தா என்ன அடிக்க வருவேன். நீ யாரா? பொண்டக வீட்டுக்கு ரெண்டக நினைச்சவன் தானே? என் அண்ணன் பையனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ண இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ண துரோகி தானடா நீ? அனாத பயலே. அப்பா அம்மா எல்லாம் யாரும் தெரியாதவெல்லாம் என்ன குத்தம் சொல்ல வந்துட்டான். இந்த புவனாவை பத்தி பேச உனக்கு என்னடா அருகதை இருக்கு? போதும். கதிர் ஒண்ணு அனாதை கிடையாது. அவனை அனாதைன்னு சொல்றதுக்கு உனக்கு யாரடி உரிமை கொடுத்தாங்க? அவனை பொறுத்த வரைக்கும் நாங்க தான் அவனோட அம்மா அப்பா எல்லாம். இங்க பாரு புவனா, போதும். உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசுன, உனக்கு மரியாதை இருக்காது. எனக்கு மரியாதையை சொல்லிக் கொடுக்கறத விட உன் மருமகனை கண்ட்ரோல் பண்ணி வை. அவன் ரொம்ப ஓவரா பேசுறான். என் மேல தேவையில்லாம பழிய போட்டான். அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். பானே, பதவி பிரமாணம் பண்றாங்களாம். பதவி பிரமாணம். மேடம், உங்க சீட்ல உட்காருங்க. உட்காரு. மேடம், உங்க வேலையை ஆரம்பிங்க. நான் போயிட்டு வரேன். வரேங்க. நான் போயிட்டு வரேன் சார். வரேன் சார். வரேங்க. கதிரு,
புவனேஸ்வரி எல்லாம் ஒரு ஆளாடா. அவ சொன்னதெல்லாம் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு இப்படி அப்செட்ல உட்காந்துருக்கேன். அதானே, அவ அனாதைன்னு சொன்னா நீ அனாதை ஆயிடுவியா? டேய், நீ அனாதையா என்ன? உனக்கு பாட்டி, அத்தை, மாமா, அந்த வீட்ல இருக்கிற அத்தனை பேரும் உனக்கு உறவுதான்டா. உறவுதான்டா. நானும் எல்லாரையும் உறவாதான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்க. ஆனா புவனா சொன்னதுலயும் ஒரு உண்மை இருக்குதானே? என்ன உண்மை? அப்பா அம்மா பேர் கூட தெரியாத அனாதன்னா. அந்த விதத்துல என்னை பெத்தவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. அப்ப நான் ஒரு அனாதை தானே. அதுக்கு என்ன பண்றது கதிர்? அது நம்ம கைய மீறி போன விஷயம். அத மாத்த நம்மளால முடியாது. நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு விஷயத்தை நினைச்சு ஃபீல் பண்றதுனால நீ அதை சரி பண்ணிட முடியும்னு நினைக்கிறியா? முடியாதுல்ல? அப்ப முடியாத ஒண்ணு நினைச்சு நீ ஃபீல் பண்றது வேஸ்ட் தானே? கதிர், கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம உன்னை அனாதைன்னு சொன்னதுக்கு அவ தான் தன்னைத்தானே நினைச்சு அசிங்கப்பட்டுக்கணும், வெக்கப்பட்டுக்கணும். ஆனா இங்க என்னடானா நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் எதுக்கும் ஃபீல் பண்ணல. என்ன என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இப்படி எல்லாரும் அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? என்ன கேட்க போறோன்னு உங்களுக்கே தெரியும் தானே பெரியப்பா? இதுல என்ன தயக்கம் வேண்டியிருக்கு? எதா இருந்தாலும் நேரடியா கேட்டுற வேண்டியதுதானே. எதுக்காக இப்படி பொடி வச்சு பேசுறீங்க? இல்ல பெரியப்பா, இன்னைக்கு பெரியம்மாவோட பதவியேற்பு விழாவுல புவனா கதிரை பார்த்து அப்படியெல்லாம் பேசினது சரியா? நாம எல்லாரும் இருக்கும்போதே அவ அனாதைன்னு சொன்னான். அப்பா அம்மா பேர் தெரியாதவன்னு சொன்னான். பெரியம்மா கூட யார அனாதைன்னு சொல்றேன்னு கோவப்பட்டாங்க. ஆனா நீங்க கடைசி வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசல. அதுதான் மனசுக்கு சங்கடமா இருக்கு. இதுல சங்கடப்பட என்ன இருக்கு? என்ன ரகு இப்படி பேசுற? அவனை நீதானே கூட்டிட்டு வந்த. நீங்க வளர்த்த புள்ள அவன். அவனுக்குன்னு யாருமே இல்லாதவங்கன்னு சொன்னா நீதானப்பா மொத ஆளா பேசியிருக்கணும். அவளை அப்படி பேச விடாம தடுத்திருக்கணும்ல. அத்தனை பேருக்கு முன்னாடி புவனா அவனை அனாத, அம்மா அப்பா பேர் தெரியாதவன்னு சொன்னா அது அவனுக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். ஆனா நீ ஒரு வார்த்தை கூட அவளை எதிர்த்து பேசலையேப்பா. என்னத்த பேச சொல்றீங்க? எனக்கு ஏதாவது தெரிஞ்சாதானே பேசுறதுக்கு.